அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று அறத்துப்பாலின் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையில் 46வது திருக்குறள் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவையவன். அதாவது இல்வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய இந்த உளம் சார்ந்த வாழ்க்கை, ஆன்மா வசிக்கக்கூடிய இந்த உளம் சார்ந்த நமக்குள்ளே தான் அந்த ஆன்மா இருக்குது. அதுதான் நாம். இந்த உடல் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் பிறக்குது, வளருது, அதுக்கப்புறம் அதாவது தோன்றுது, வளருது, அப்புறம் மறைந்து விடுகிறது, அழிந்து விடுகிறது. அப்படி மாறக்கூடிய இந்த உடல் நான் அல்ல. இந்த மனமும் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு நேரம் துக்கமாக இருக்குது. இப்படி மாறி மாறி வரக்கூடிய இந்த மனமும் நான் அல்ல. அப்போ எது ஒன்று நிரந்தரமாக இருக்கக்கூடியதோ அதுவே தான் நான். அப்போ அந்த நான் என்பதை உணர்வதே நம்மளது வாழ்க்கையின் ஒரு பர்பஸ். இந்த வாழ்க்கை எதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா, நாம் ஆன்மா, இங்கு இருப்பதும் அந்த ஆன்மாவே தான், அனைவரும் ஆன்மாவே தான், இங்கு தோன்றிய அனைத்தும் அந்த பிரம்மத்தின் படைப்பே அப்படின்னு உணர்ந்து நாமும் பிரம்மமும் வேறல்ல, அந்த பிரம்மமே தான் நான் அப்படின்னு உணர்ந்து அந்த ஆன்ம நிலையில், அந்த பிரம்ம நிலையில் வாழ்வது இந்த அகத்தின் அறம். இந்த அகத்தின் அறம் நானற்று இருப்பது, நான் எனும் அகங்காரமற்று இருப்பது, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்து அந்த ஆசைகளற்று இருப்பது, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 வகையான குணங்கள் நமக்கு நம்மை யார் என்று உணர ஒட்டாமல் செய்யக்கூடிய அந்த 6 குணங்களற்று இருப்பது. அப்புறம் எதெல்லாம் நான் என்று மறைக்கிறதோ அதெல்லாம் நான், அந்த விஷயங்களெல்லாம் நமக்குள் இருந்து அகற்றி நாம் உண்மையான அன்பின் சொரூபத்தோடு வாழ்வது. அதில் ஒன்று ஆணவம், கண்மம், மாயை என்னும் சொல்லக்கூடிய மும்மலங்களற்று இருப்பது. ஆணவம் அப்படிங்கிறது கர்வம். நம்ம ஒரு பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது நம்முடைய செயல்கள். அந்த செய்யக்கூடிய செயல்கள் மேன்மையான செயல்களை செய்யணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத செயல்களை செய்து நம்ம கர்மத்திற்குள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த செயல்களை செய்கிறோம். அந்த மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை அற்று இருப்பது. இதெல்லாம் நான் யார் என்னும் உண்மையை உணர ஒட்டாமல் செய்யக்கூடிய செயல்கள். இதெல்லாம் நான் அல்ல. உண்மையான நான் அறம் என்ன அப்படின்னா, நான் யார் உணரக்கூடியதே நம்மளது உண்மையான அகத்தின் அறம். அவர்களே ஞானியர்கள், சித்தர்கள், முனிவர்கள். தன்னை யார் என்று உணர்கிறார்களோ இதுவே உண்மையான மேன்மையான செயல். எது? தன்னை யார் என்று உணர்வதே மேன்மையான செயல். அதை விடுத்து புறத்தாற்றில் போவை பெறுவை எவன். இதை செய்தாலே போதும், இதுவே மேன்மையான செயல். நான் யார் உணர்ந்தாலே போதும். இதற்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், புறத்தாற்றின வெளிப்படையான சில செயல்களை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா? யோகா, ஜபதாபங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் செய்து கொண்டிருப்போம். புறத்தில் சில செயல்களை செஞ்சிட்ருப்போம். அப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் நாம் உணர்வது எது? இப்போ தியானம் செய்கிறோம் அப்படின்னா தியானத்திலும் தன்னை உணர்வதற்காகத்தான் தியானம் செய்கிறோம். அந்த தியானம் கூட நம்மளுக்கு தேவையில்லை, தன்னை உணர்வதற்கே அந்த தியானம். அப்போது இந்த தன்னை உணர்ந்தால் இந்த புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் தேவையில்லை, அதெல்லாம் மேன்மையான செயல்கள் இல்லை. உண்மையான மேன்மையான செயல் எது அப்படின்னா தன்னை உணர்வதே, தான் யார் என்று உணர்வதே, தான் பிரம்மம், இங்கு அனைத்தும் பிரம்மமாகத்தான் இருக்கிறது, தான் வேறு அது வேறு அல்ல என்று உணரக்கூடிய அந்த உண்மைதான் நம்ம அகத்தின் அறம். அந்த அறத்தாற்றின் நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலையில் இருந்து நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோமே ஆனால் அப்போ அதோடைய உண்மையான இயல்பு என்ன அப்படின்னா அன்பின் ஸ்வரூபம். ஸோ அப்போ அந்த அன்புமயமாகவே நம்ம இருப்போம். அந்த அன்புமயமான அந்த ஸ்வரூபத்தின் மூலமாக அந்த ஆன்ம நிலையில் இருந்து கொண்டு இந்த அகத்தின் அறத்தின் செயல்களை நாம் செயல்முறைப்படுத்தி நாம் வாழ்ந்தோமையானால், இல்வாழ்க்கை ஆற்றின் நடத்தினோமையானால் புறத்தாற்றில் போவை பெறுவை எவன்.
புறத்தில் வேறு எந்த செயல்களையும் மேன்மையான செயல்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை செய்தாலே அவனை மேலானவன். புறத்தில் செய்யக்கூடியவர்களை விட இந்த நான் யார் உணர்ந்தவனே மிகச் சிறந்தவன். புறத்தில் செய்யக்கூடிய வேறு மேன்மையான செயல்கள் இல்லை அப்படிங்கிறத அவர் நம்மளுக்கு உணர்த்துறாரு. நாம் போய் யோகம் செய்ய வேண்டியது இல்லை, தியானம் தவம் செய்ய வேண்டியது இல்லை, காட்டில் போய் துறவரம் மேற்கொள்ள வேண்டியது இல்லை. அப்படி புறத்தில் நாம் ஒரு காவி உடுத்தி கொண்டு ஒரு கழுத்தில் மாலை போட்டுட்டு தாடி வளர்த்துக்கிட்டு குடும்பி வச்சுட்டு நாம் அதுக்குடைய அடையாளங்களை செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த ஒரு விஷயங்களும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புறத்தில் செய்யக்கூடியதெல்லாம் மேன்மையான செயல்கள் அல்ல. உண்மையான மேன்மையான செயல் எது என்றால் தன்னை யார் என்று உணர்வது. தான் பிரம்மம், தன் ஆன்மா, தானே இந்த பிரம்மம், தானே இந்த பேராற்றல், தானே இந்த பேரறிவு, தானே இந்த கான்ஷியஸ்னஸ் சொல்லக்கூடிய விழிப்புணர்வுன்னு சொல்லி எவன் ஒருவன் உணர்ந்து அந்த உணர்வின் ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனே மேன்மையானவன். அந்த செயலை தன்னை உணர்வதே மேன்மையான செயல். அதை விடுத்து வெளியில் செய்யக்கூடிய மற்ற செயல்கள் எதுவும் அதைவிட மேன்மையானது தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்கிறார். நன்றி, வணக்கம்.